65% மட்டும்தான் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியா தாவிக்க கட்சி. இவங்க 65% மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்களாம். அப்பா நீங்க கூட்டணி வச்சு 10 பேரும் உட்காந்து கூட்டணி வச்சு 10 பேரும் 10 மார்க் வாங்கியிருக்கீங்கப்பா 100க்கு. ஆனா இவர் அப்படி கிடையாது. ஒண்டியா நின்று 100க்கு 35 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்குவோம். 100க்கு 40 மார்க்குப்பா. 40 மார்க் எடுத்திருக்காரு. நீங்க 10 மார்க் 100க்கு 10 மார்க் எடுத்துட்டு நீங்க மாத்தட்டி பேசுறது என்னப்பா நியாயம் இருக்கு? இவர் என்ன இமயமலையில இருந்து வந்த மகாத்மாவா? அதாவது கேட்டா இமயமலையில இருந்து வந்த ஒரு சாமியாரா? ஏன் இவருக்கு ஆசை பாசம் எதுவுமே இருக்காதா? ஏன்பா உங்களுக்கு எல்லாம் இருக்கும் போது ஏன்பா அவருக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு பேசுறீங்க? இது என்னப்பா நியாயம்? என்ன தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்வெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பிரேமலதா மேடம் அவர்கள் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு இதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு. பிரேமலதா மேடம் அவர்கள் கேட்டதெல்லாம் வந்து நல்ல 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 விஷயம் தான் கேட்டிருந்தாங்க. இதே கேள்வி வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட போய் கேட்பாங்களா? இப்ப புதுசா அண்ணன் அண்ணன்னு சொல்லி இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட போய் கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நியாய நீதியை பேசுறவங்கல்ல. அதாவது பாத்தீங்கன்னா நியாய நீதியை பேசுறவங்க வந்து முதல்ல போயிட்டு தன்னுடைய கூட்டணி கட்சியில உள்ள அத்த அழுக்குகள்லாம் தொடச்சு எரிஞ்சு அங்க களைய வேண்டிய அத்த அழுக்குகள்லாம் களைஞ்சிட்டு வந்து இங்க பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாக்குற எங்க மக்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா சுத்தம் பண்ணணும்னு இறங்கிட்டீங்க. அதாவது வந்து அரசியல் ஒரு சாக்கடை. அது இறங்கி சுத்தம் பண்ணணும் இறங்கிட்டீங்க. இது ஆளாளுக்கு வந்து களம் ஆடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அம்மா அவர்கள் வந்து நீ கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே ஒரு கேள்விய இப்ப பர்சனல் செக்ரட்டரியா வந்து அந்த ஜோசியர் அந்த பண்டித் அவர்களுக்கு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காராம். அந்த போஸ்டிங்கை வந்து நீங்க எப்படி கொடுக்கலாம்? அது மக்கள் பணத்தை நான் தொடமாட்டேன்னு நீங்க ஒரு மக்கள் முன்னாடி வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க எப்படி வந்து இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கலாம்? அப்ப அவருக்கு சம்பளத்தை வந்து எப்படி கொடுப்பீங்க? மக்களுடைய பண்றது தானே எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே கேள்விய நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட கேட்டா நல்லா இருக்கும். எத்தனையோ ஆபீசரை வந்து எத்தனையோ பேருக்கு போஸ்டிங் அவருக்கு பர்சனலா உள்ளவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்திருப்பாரு. அவர் கட்சியில உள்ளவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்திருப்பாரு. அவர் இஷ்டப்பட்டவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்திருப்பாரு இல்லையா? அவ்வளவு ஏன் போறீங்க? அவங்க குடும்பத்துல உள்ளவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? அவரையும் அவர் அப்பாவையும் தவிர மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆனாங்க. அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் போஸ்டிங், அப்புறம் எம்பி போஸ்டிங், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் முக்காவாசி பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்களுக்கு நிறைய போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்திருப்பாரு. ஏன் மேடம் அதெல்லாம் போய் கேட்க மறந்துட்டீங்க? அவரு பர்சனலா அவர் ஏதோ ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர் ஒரு சொந்தமா ஒரு ஜோசியரை வந்து அவருக்கு செக்ரட்டரியா போட்டு இதுல என்னங்க மேடம் தப்பு கண்டுபிடிச்சீங்க? போஸ்டிங் போட்டா கூட தான் என்ன? அது என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? இது உங்க காசா உங்க பணமா? அவருடைய மக்கள் எத்தனையோ பேருக்கு வந்து வேலை போட்டு குடுக்குறாங்க. எத்தனையோ பேருக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. அதெல்லாம் காசு வாங்காமலாம் போட்டு கொடுத்தாங்க முந்தைய அரசு அதுக்கு முந்தின அரசு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வேலை வந்து ஒரு பைசா நான் வாங்கல, ஒரு பேனா கூட நான் காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? காசு வாங்காம நான் வேலை போட்டு கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. கலையணும்னு சொல்லிட்டு கலையணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடிமட்டத்துல இருந்தா கலைஞ்சிட்டு மேல் மட்டத்துக்கு வரணும். இல்ல மேல் மட்டத்துல இருந்து கலைஞ்சிட்டு அடிமட்டத்துக்கு வரணும். ஆளுங்கட்சியில அத்தனை பூசல்கள் அங்க இருக்கும் போது அதையெல்லாம் கலையாம இங்க வந்து கலையிறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அப்புறம் உறவுகளே இவங்க பேசுனது நியாயமா அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு. அதை பத்தி எல்லாம் சட்டசபையில பேசல. அவரு என்ன பண்ற 3 நாள் ஆகுது. அவர் ஆட்சிக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து இவர் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு? நாங்க கொடுத்தோம். எங்க அணிகள்ல இருந்து நாங்க கொடுக்கலன்னா வந்து இவர் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. தாவேக்கா தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சிருக்க முடியாதாமா. இவங்க கட்சியில இருந்து வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தனால ஒரு கட்சி அமைச்சாராமா. நான் என்ன சொல்றேன்? உங்களை யாரு ஆதரவு கொடுக்க சொன்னா? வெளியில உள்ள ஆதரவு கூட நீங்க கொடுக்காதீங்க. நீங்க உங்களை யார் கொடுக்க சொன்னா? இதெல்லாம் வந்து எப்படி தெரியுது இருக்கு? முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சானாமா அந்த கதையா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் வந்து ஆட்சி அமைச்சிடக்கூடாது. ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்ததுனால அதாவது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் பாத்தீங்கன்னா ஆட்சி 2 பேரும் கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதா ஒரு கேள்வி வந்திருக்கு, பேசியிருக்காங்க. அது சில பேருக்கு பிடிக்காம அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அப்பீட் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. தாவேக்கா கட்சியில வந்து சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. தாவேக்கா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்னமோ சோஃபா கை மாறிச்சு, அது கை மாறிச்சு, இது கை மாறிச்சுன்னு பேசுறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சோஃபாவை கை மாத்தி விடாம நீங்க அப்படி ஒரு ஆட்சி சுத்தமான ஒரு ஆட்சி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க இப்ப அதை பத்தி இங்க வந்து பேசலாம். நீங்க சோஃபா கைமாத்தி விட்டுட்டு நீங்களே வந்து அப்படிலாம் இருந்துட்டு இப்ப வந்து இங்கதான் வந்து பேசுறது நியாயமான்னு எனக்கு தெரியல. அது என்ன சோஃபா என்ன கைமாத்தி விட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு படத்தை வேற ஒரு முன்னுதாரணமா வச்சீங்க. படத்துல தான் நாங்க பார்த்திருக்கோம், நிஜத்துல பார்த்தோன்னு.
சரி எதுவோ நான் என்ன கேக்குறேன்னா, ஏழை எளிய மக்களுக்கா ஒரு நன்மை செய்யணும்னு வந்துட்டாரு. அதாவது மக்களுடைய பிரச்சனைகள சட்டசபையில பேசுங்க. அத விட்டுட்டு மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கு. மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு உங்க சந்தேகத்தெல்லாம் வந்து மக்கள் மேல வச்சு, மக்கள வந்து பேசு பொருளா ஆக்காதீங்க. என்ன நான் சொல்றது. அப்புறம் எடப்பாடி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 35% மட்டும் தான் வந்து மக்களால் ஏத்துக்கொள்ளப்பட்ட கட்சியா தாவிக்க கட்சி. இவங்க 65% மக்களால் ஏத்துக்கொள்ளப்பட்டாங்களாம். அப்பா நீங்க கூட்டணி வச்சு 10 பேரும் உட்காந்து கூட்டணி வச்சு 10 பேரும் 10, 10 மார்க் வாங்கியிருக்கீங்கப்பா 100க்கு. ஆனா இவர் அப்படி கிடையாது. ஒண்டியா நின்னு 100க்கு 35 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்குவோம். 100க்கு 40 மார்க்குப்பா. 40 மார்க் எடுத்திருக்காரு. நீங்க 10, 10 மார்க் 100க்கு 10, 10 மார்க் எடுத்துட்டு நீங்க மாத்தட்டி பேசுறது என்னப்பா நியாயம் இருக்கு? அப்புறம் நீங்க கூட்டணியே வராம அவங்க அப்பீட் ஆகி வராம இருந்திருந்தாலே அவர் திருப்பி ஒரு எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து எப்படி ஒரு 200 தொகுதியாவது இந்த வாட்டி வந்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அலைஞ்சு அலைக்கழிப்புல நாங்க பார்த்தோம். அந்த கவர்னர் அலைக்கழிப்புல நாங்க பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அதனால போடாதவங்க இந்த வாட்டி வந்து போட்டிருப்பாங்க. எந்த கஷ்டப்பட்டாலும் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க விட்டுருக்கலாம்ல. உங்களை யாரு பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு வந்து கொடுத்தாங்களாம், ஆதரிச்சாங்களாம். அது வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தீங்களா, உள்ள இந்த ஆதரவு கொடுக்கலையா, இன்னும் எங்க கூட்டணி தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறீங்க. என்னமா போங்க, என்ன உங்க அரசியலோ எனக்கு தெரியல. அப்புறம் நல்லது பேசுங்க. மக்கள் பிரச்சனையை வந்து சட்டசபையில பேசுங்க. அப்பதான் எங்களுக்கு பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அதை விட்டுவிட்டு அவர் எந்த செக்ரட்டரி வச்சிருக்காரு, அவர் எத்தனை வப்பாட்டி வச்சிருக்காரு, எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காரு, இதெல்லாம் ஏன் பேசுறீங்க? இவருக்கு மட்டும்தானா? இவர் என்ன இமயமலையில இருந்து வந்த மகாத்மாவா? அதாவது கேட்டா இமயமலையில இருந்து வந்த ஒரு சாமியாரா? ஏன் இவருக்கு ஆசை பாசனம் எதுவுமே இருக்காதா? ஏன்பா உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது ஏன்பா அவருக்கு மட்டும் இருக்க கூடாதுன்னு பேசுறீங்க? இது என்னப்பா நியாயம்? என்னய்யா இது இப்படி பண்றீங்களே ஐயா? உங்க மத்தியெல்லாம் குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம் ஐயா, ரொம்ப கஷ்டம். ஒரே குஷ்டமா இருக்குது போங்க.